friends, today's special Kam Heong Paste. நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம எக் Kam Heong, சிக்கன் Kam Heong, ப்ரான் Kam Heong இந்த மாதிரி எதாவது சேர்ந்தாக்கா அந்த பேஸ்ட்டை வச்சு ரெடிமேடாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா ஸோ அந்த இப்போ எக் Kam Heongனாக்கா எக்கை பொரிச்சிட்டு ஸோ நம்ம Kam Heong போட்டு பரட்டி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தாளிக்கலாம் வேணாம். ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு நம்ம பரட்டி எடுத்துடலாம். ஸோ நம்ம ரெடிமேடாக ஒரு Kam Heong வந்து ஹோம்மேடாக நம்ம செஞ்சு வைக்கிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சட்டி எடுத்துங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு தாளிப்போம். நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் வந்து வதங்கணும். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 3 பல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம போட்டுக்குவோம். ஸோ கொஞ்சம் நேரம் வேகட்டும், வந்து வாசமாக இருக்கணும். பூண்டு நீங்கள் 3லேருந்து 5 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளோட வெங்காயமும் பூண்டும் நல்லா வேகுது. அது கொஞ்சம் நேரம் மாறட்டும். வெங்காயம் நேரம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் வதங்கட்டும், இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வாசமாக இருக்குது இப்போதைக்கு. அடுத்தது நம்ம ட்ரை ப்ரான் 100 கிராம் நான் வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் என்ன செஞ்சேன், தண்ணியில் கொஞ்ச நேரம் அலசி எடுத்துக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ காஞ்சி விடா இதை நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தேவைப்பட்ட எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. வேகட்டும். வந்து நல்லா அது பொரிஞ்சு வரப்போ நல்லா மணமாக இருக்கும், வாசமாக இருக்கும். காஞ்சி விடா. ஸோ இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கிண்டி விடுங்க. நல்லா நேரம் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் அந்த எண்ணெயிலேயே. ஊசி மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி 12 மிளகா போட்டிருக்கேன் உரப்புக்கு. கறி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு தாளிப்போம். இந்த நேரத்தில் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா புரிஞ்சு வரணும். குக்காவை அந்த கிரேவியோட வாசம் அதிகரிக்கும். ஆயிஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். Soya sauce 1 டேபிள் ஸ்பூன். சுகர் 1 டேபிள் ஸ்பூன். இறைச்சி கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். ஸோ இதே நல்லா பொரிஞ்சு ஒரு பேஸ்ட்டாக அழகாக வரும். ஸோ இந்த மிளகாலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்ச நேரம் வந்து எல்லாம் நல்லா ஒரே சேமான கலராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் அது குக் ஆயிடுச்சா இல்லைன்னு, அந்த சாந்து ரெடி ஆயிடுச்சா இல்லைன்னு உங்களுக்கு கிண்டுறப்பே தெரியும்.
அவ்வளோதான், நம்மளுடைய கம்யோங் பேஸ்ட் இஸ் ரெடி. இதை எடுத்து தனியாக ஒரு தப்பாவில் நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு பவுல் வச்சுக்கலாம். ஸோ எப்பயாவது கம்யோங் எக் கம்யோங் செய்யணும்னா எக்கை வச்சுட்டு பொரிச்சிட்டு, ஸோ இந்த சாந்தை கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி இந்த சாந்தை போட்டு தாளித்து ஒரு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அது எக் கம்யோங் ஆகிரும். ஸோ இது நம்ம இந்த பேஸ்ட் வந்து நம்ம ரெடிமேடாக செஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். ஹாப்பி குக்கிங். பை பாய். டேக் கேர்.